அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் வெளியீடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 2017ஆம் ஆண்டு கேஎஸ் புட்டசாமி வழக்குல ரைட் டூ பிரைவசி அப்படிங்கிறத ஆர்டிகிள் 21க்கு கீழ கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக, ஓய்வு பெற்ற நீதிபதி பி.என். ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க மத்திய அரசாங்கம். அந்த கமிட்டி வந்து ஒரு டிராஃப்ட் பில்ல வந்து குடுத்திருப்பாங்க. அத நெறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி, தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது, டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2023ல வந்திருக்கும். அதனுடைய விதிமுறைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கிறப்ப, ஒருவருடைய தனிப்பட்ட தரவுகள் எதுக்காக வாங்கியிருக்காங்க, அ அப்படிங்கிறத டீட்டெயில்டா எளிமையான முறையில, படிச்சாலே புரிஞ்சக்கூடிய முறையில அந்த ஊடகங்கள் வந்து பொறுப்பாளர்கள் வந்து வெளியிட வேண்டும். தரவு நிர்வாக பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க வெளியிட வேண்டும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம டேட்டாவ எடுக்குறாங்க. Facebook, Twitter எல்லாருமே எடுக்குறாங்க. எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சிம்பிள் லாங்குவேஜ்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இப்ப என்னோட டேட்டா வந்து கசிஞ்சிருச்சு, லீக் ஆயிருச்சு, ஆ டேட்டா தெஃப்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறத அ அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த காரணத்தினால தான் இதாயிருச்சு. இந்த நடவடிக்கைகள்லாம் நாங்க எடுத்திருக்கோம். உதவிக்கு இவர நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட டேட்டாவ அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப அதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த தரவு பாதுகாப்பு அதிகாரிய தொடர்பு கொள்வதற்கான விவரத்தையும் தெரிவிக்கணும். அதே மாரி ஒவ்வொரு நிறுவனம் தரவு பாதுகாப்பு அதிகாரி, டேட்டா புரொடெக்ஷன் ஆஃபிசர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்ப என்னோட டேட்டால ஒரு சில சேஞ்சஸ் பண்றேன். இல்ல என்னோட டேட்டாவ ரிமூவ் பண்ணிட்டு வேற டேட்டாவ குடுக்குறேன். ஆ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 90 நாட்களுக்கு வந்து 90 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கணும். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு தரவு பாதுகாப்பு வாரியம். டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இவங்க தான் எல்லா சோசியல் மீடியா ஜெயிண்ட்ஸ் இந்த தரவு வாங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னா, இந்த வாரியம் தான். ஓகேங்களா? புகார்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதற்கான மேல்முறையீட கொண்டு வர்றது இந்த வாரியத்துக்கிட்ட தான் கொண்டு வருவோம். புகார்கள் ரிலேட்டடா என்ன மாரியான அ சஜஷன்ஸ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது மோசடிகள் செஞ்சிருக்காங்களா? இல்ல நம்மளே ஃப்ராட்லன்ட் மூலியமா நம்மளுடைய டேட்டாவ வாங்கியிருக்காங்களா? இந்த மாரி எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் இவங்க. இந்த தரவு வாரியம் அப்படிங்கிறது. அத தாண்டி பார்த்தோம்னா, நமக்கு ஆ தனிநபருடைய அனுமதி இல்லாமயே அவருடைய கைபேசி எண்கள் கசிந்து, தேவையற்ற அழைப்புகள் வந்தா, அந்த எண்ண எந்த நிறுவனம் கசிய விட்டது அப்படிங்கிற விசாரணைய நடத்தி, அதற்கான சட்ட நடவடிக்கைகள மேற்கொள்றதுக்கும் இந்த சட்டத்துக்கு கீழ நடவடிக்கைகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. நீதிமன்ற உத்தரவுகள அமல்படுத்துறது, அத அமல்படுத்துறது ஏதாவது குற்றம் நிகழ்ந்தா அத விசாரிக்கிறது. இந்த மாரியான விதிமுறைகள் எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி 3 ஆண்டுகள் பயன்படுத்தாமல் இருந்தால், அதற்கும் என்ன பண்றாங்க, இப்ப நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். என்னோட டேட்டாவ வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம ஒரு 3 வருஷத்துக்கு பயன்படுத்தலைன்னா, என்னோட டேட்டாவ அவங்க டெலீட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்றது எல்லாமே யாரு பார்த்தீங்கன்னா, அந்த தரவு வாரியத்தினுடைய பொறுப்பு. சரிங்களா? ஸோ பேசிக்கா அந்த ஆக்ட்ல என்ன மாரியான ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நூற்றாண்டு அதிசயம் குவாண்டம் அறிவியல். ஸோ 1925ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெய்சன்பெர்க், ஷ்ரோடிங்கர், மேக்ஸ் போர்ன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குவாண்டம் அப்படிங்கிற இந்த குவாண்டம் பிசிக்ஸ பத்தின ஒரு பேசிக் ஐடியாலஜிய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ குவாண்டம் டெக்னாலஜி இல்லாம நம்மனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப செமிகண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்மளுடைய நோய் கண்டறிதல் எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு குவாண்டம் டெக்னாலஜிய பேஸ் பண்ணி இருக்கு. மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், ஜிபிஎஸ் முக்கியமா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி குவான்டைசேஷன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அணுக்கடிகாரங்கள் மூலியமா தான் சாத்தியமாகுது. ஓகேங்களா? அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து கரெக்ட்டா வொர்க் ஆனா தான் நமக்கு ஜிபிஎஸ்ல இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? அது வந்து இந்த குவான்டைஸ்டு எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அணுக்கடிகாரங்கள் மூலியமா அது சாத்தியமாகுது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்டிகல் ஃபைபர் அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிற அந்த குவாண்டம் தியரிய பேஸ் பண்ணி இருக்கு. நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடிய கியூஆர் கோடு, நமக்கு வந்து கேமிங் கன்சோல் இருக்கு இல்லையா? நம்ம PlayStation அதெல்லாம் விளையாடுறோம் இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள், ப்ளூரே டிஸ்க்கு, ட்ரோன்ஸு, தானியங்கி கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குவாண்டம்
அறிவியலை பயன்படுத்தி தான் இருக்கு. இந்த குவாண்டம்ல இப்ப லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா, குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மென்ட், குவாண்டம் டன்னலிங், குவாண்டம் கொஹிரன்ஸ் இந்த மாதிரி நெறைய கண்டுபிடிப்புகளும் வந்துருச்சு. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்க்கு நோபல் பரிசு வந்துருச்சு. குவாண்டம் டன்னலிங்க்கு இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு பாத்தீங்கன்னா, குவாண்டம் டன்னலிங் யார் யாருக்குன்னா, ஜான் கிளார்க் அப்படிங்கிறவருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஜான் மார்டினி அப்படிங்கிறவருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கேல் டியோவர்ட் அப்படிங்கிறவங்க. இந்த 3 பேருக்கும் தான் இந்த வருஷம் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அது குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதற்காக. இப்ப நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து 0, 1 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச்ல ஒர்க் ஆகும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒர்க் பண்ணும். அதாவது கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ஸ்பீட. 0, 1 2 ஸ்டேட்லயும் ஒரே நேரத்திலேயே இருக்கும். ஆனா மத்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் எய்தர் 0 ஆர் எய்தர் 1. ஆனா இது போத் 0 அண்ட் 1ல இருக்கும். அததான் சூப்பர் பொசிஷன் சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிகழ்தகவு முறைகள்ல கணக்கீடுகள ஒரே நேரத்துல செய்ததற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிரிப்டோகிராஃபி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, குவாண்டம் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா நமக்கு புவியோட நகர்வு கருவிகள், இந்த மாரியான விஷயங்கள நமக்கு பண்ண முடியுது. நானோ தொழில்நுட்பம், குவாண்டம் டாட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஓரியன்டடாவும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கு. சரிங்களா? மத்தபடி பார்க்கிறப்ப, நமக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜியோடைய இன்வென்ஷன்னால நம்மளோட பேசிக் நெசசிட்டீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரெவல்யூஷனலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க குடுத்திருக்காங்க. 1925ல குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துனது 100 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளர்ச்சி எவ்வளவோ பரிணாமங்கள தாண்டி போயிருச்சு. ஓகேங்களா? சோ அதனால தான் இந்த வருஷத்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஐநா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எப்படி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு அறிவிச்சாங்களோ, அதே மாரி 2025 ஐநா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோஆப்பரேட்டிவ்ஸ் உடைய தோற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தான் முதல்ல தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல அ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1875ல இந்த தக்காண கழகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில. சோ அப்ப வந்து என்ன ஆயிருக்கும்னா, விவசாயிகள் கடன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. அடுத்தது விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பிறகு 1875ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? டெக்கன் அக்ரிகல்ச்சரல் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விவசாயிகள் கடன் சட்டம் அப்படிங்கிறது 1884ல வந்திருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டன்ல இருக்க மாதிரியான ஒரு சங்கங்கள் முறைய இந்தியாவுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அப்படிங்கிறது 1904ல உருவாக்கப்படுது. அதன் அதற்கு கீழ இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு சங்கமா தமிழ்நாட்டினுடைய திருவள்ளூர் மாவட்டத்துல திருவூர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது 30/8/1904ல பதிவு செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கோஆப்பரேட்டிவ் ஆக்ட்ல ஒரு சேஞ்ச் 1912ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்துல 1925ல பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது முதல்ல தொடங்கப்படுது. அதுக்கு பி.எஸ். குமாரசாமி ராஜா அவர்கள் தான் அதனுடைய தலைவராக இருந்தாரு. காந்தியடிகள் கூட சென்னையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம், இந்த பூபதி ராஜா கூட்டுறவு சங்கத்துக்குலாம் வருகை புரிந்திருப்பார். அவரு அங்க சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா, டால்ஸ்டாய் ஃபார்ம், ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்லாம் கொண்டு வந்து அங்க ஒரு கோஆப்பரேட்டிவ் செட்டப்ப வந்து அவர் உருவாக்குனனால, கோஆப்பரேட்டிவ்ஸ்னா அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப ஆர்வம் மிகுந்த ஈடுபாடுகள் வந்து இருக்கும். சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப 1919ஆம் ஆண்டுல மான்டேக் செம்ஸ்வொர்த் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு அப்பதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு 1927ல சென்னை மாகாண அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆ டவுன்சென்ட் குழு அப்படிங்கிறத நியமனம் செஞ்சிருப்பாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையின்படி சென்னை மாகாணத்துக்கான கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அப்படிங்கிறது 1932ல நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? அதன் பிறகு விஜயராகவாச்சாரி குழு, சந்தானம் குழு எல்லாருமே பரிந்துரைகள வந்து கூட்டுறவு சங்கங்களுடைய வளர்ச்சிக்காக அறிவிச்சுட்டே இருந்திருப்பாங்க. 1972 ஒரு முக்கியமான வருஷம் கூட்டுறவு சங்கங்கள பொறுத்தவரைக்கும். என்னன்னா, மத்திய அரசாங்கம் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்தோடைய அதிகாரத்துக்கு கீழ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. 1919ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மாநிலங்களுடைய ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி குடுத்திருப்பாங்க. ஆனா 1972ல அந்த ஒரு நிலைமைய மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பெரிய எதிர்ப்புகள் வந்து எல்லா மாநிலத்திலிருந்துமே கிளம்புச்சு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெவலப்மென்ட்னா 2021ல மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேஷன்
கோஆபரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி பார்க்குறப்ப கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. 2020 வருஷம் செயல்படுத்தக்கூடிய அளவுல 2025லேருந்து 45 வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய அளவுல கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ கோஆபரேட்டிவ் செக்டாரோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது விவசாயிகள் மற்றும் அந்த கால்நடை வளர்ப்பவர்களுடைய அவர்களுடைய நலன்களுக்காக பார்க்குறப்ப. ஸோ அதற்காகவே பிரத்யேகமா கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையும் திரிபுவன் சக்காரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆனந்த் அப்படிங்கிற பகுதியில குஜராத்ல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.